எதுக்கு பேசுனேன்னு கேட்டேன். சும்மாதான். நான் போர் அடிச்சு போயிட்டேனா உனக்கு? எதுக்கு திவ்யா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? இல்ல உண்மையா சொல்ல நான் உனக்கு போர் அடிச்சு போயிட்டேனா? அப்படிலாம் சாமி அட டீ குடிக்க கிளாஸ் கூட தூக்கி வைக்க மாட்டியா எஞ்சிரலோ? ஐயோ உன தோல் மேல போட்டு வளர்த்தேன் சாமி. இன்னைக்கு போய் வேலை பார்க்க போறேன்னு சொல்றியா சாமி? ஐயோ உன்னை சுமந்த வயிறு எரியுதே. அருண்கிட்ட பேசுறீங்களா? பேச மாட்டேன். செத்தோட மாத்திரை முடிக்க கூடாது. முழுசா 20 வயசு ஆனிச்சு அவனுக்கு. 21 ஆயிடுச்சே. தேய்த்து பேசிக்கிட்டு இருக்காத. நான் உடனே இன்னைக்கே கிளம்பி வந்துடுவேன் பாத்துக்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். அண்ட் இந்த vlog வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம டைட்டில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அதே தான் ப்ராங்க் வீடியோ தான். ரொம்ப நாளாக வந்து எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, அம்மாவை வச்சு ப்ராங்க் பண்ணுங்கள் ப்ரோ, திவ்யாவை வச்சு ப்ராங்க் பண்ணுங்கள், அக்காவை வச்சு ப்ராங்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தீங்க. எனக்கும் வந்து டைம் இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு. ஸோ வந்து டே vlog எடுத்தோம் இல்லையா, அந்த டே vlogலேயே தான் ஒரு பாதி டே வந்து இந்த ப்ராங்க்குக்குன்னே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் வந்து டே vlogலேயே நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். சில ஷார்ட்ஸ்லாம் இருக்கும், வந்து ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு திவ்யா வேர்ட்ஸ் விட்டுருப்பாங்க. ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க நெக்ஸ்ட் vlog வந்து ப்ராங்க் vlog தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே தான் இந்த vlog ஃபுல்லாக வந்து ப்ராங்க் பண்ணியிருக்கோம். யார் யார் அப்படின்னாக்கா எங்கள் அம்மா அண்டு ராகவி அம்மா அண்டு என்னோடய தங்கச்சி திவ்யா எல்லாருமே போட்டு ப்ராங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து நிறைய பயங்கரமான ஒரு ஃபன்னு அண்டு செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு தெரிஞ்ச ப்ராங்கை நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணலாம், ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க vlogக்குள்ளே போகலாம். இருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும். எனக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வந்து ப்ராங்க் வீடியோ பண்ணாமல் இருந்ததுக்கு காரணமே, கண்டிப்பாக வந்து ஏதாவது ப்ராங்க் பண்ணால் ஒன்று பயப்படுவாங்க, இல்லைனா எதாவது அழுவாங்க, இதெல்லாம் எமோஷ்னல் வெளில வரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா. அதனால தான் நான் ப்ராங்க் பண்ணாமலே இருந்தேன். ஸோ இந்த vlogலையும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து வீடியோ போய் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதனால தான் நான் வந்து ப்ராங்க் பண்ணாமலே இருந்தேன். எனக்கு ப்ராங்க் பண்ணால் ஒருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்க இல்லையா, ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து முடிஞ்சளவு அவங்க மனசையும் கஷ்டப்படுத்தாமல், அவங்க எமோஷனலையும் வெளில ரொம்ப கொண்டு வராமல், எப்படிலாம் வந்து ப்ராங்க் பண்ண முடியுமோ அப்படிலாம் கொண்டு வர பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இப்போ வாங்க vlogக்குள்ளே போகலாம். இப்போ ராகவிமா கால் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ரொம்ப நாளாகவே சொல்லிட்டு இருப்பேன் நான் அடிக்கடி, அம்மா நான் துபாய்க்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், துபாய்க்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். இப்போ கொஞ்ச நாளாக அதை சொல்கிறது இல்லை. ஸோ அதை சொல்லிமா இப்போ நாளை தெரிச்சு நான் வந்து, அதாவது நாளை மறுநாளைக்கு வந்து எனக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க, நான் கிளம்பணுமா அப்படின்ற மாதிரி பேச போகிறேன். ஸோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபோன் கொடுறா, உங்கள் ஃபோன் எடு. மா மா ஃப்ரீயாக இருக்கியா? கொஞ்சம் பேசணுமா? நீ சொல்லு, ஃப்ரீயாக இருக்கியா? இல்லை வேறு எதுவும் இல்லை, என்னை பற்றி தான். சரி அருண் நம்பருக்கே கூப்பிடுண்ணா. அருண் நம்பருக்கே கூப்பிடு, என் நம்பரில் சார்ஜர் இல்லை. அவங்க அம்மா வந்து ஏதோ பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் கூப்பிடுன்னு இருக்காங்க. கூப்பிட்டதுக்கப்புறம் பாருங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அசிங்கமாக திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு தெரில, பார்ப்போம். ஸோ அம்மா காலுக்கு வரத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கால் பண்ணலாமா? எங்கள் அம்மா கால் பண்ணி என்ன ரியாக்ஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம அம்மா நம்ம கொஞ்சம் அப்படியே கால் பண்ணி கொடுங்க. கேமராமேன் வந்து என்னடா இது சாரி துப்புதியா? ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே. என்னடா இது சாரி துப்புதியா?
அருண் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டான்னு சொல்லு. அதெல்லாம் சொன்னால் அவ்வளோதான். அப்புறம் தப்பாக சொல்லக்கூடாது, பாவம் பயப்படுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கும் என்னை சார்ந்தவங்க எல்லாருமே எங்கள் ஃபேமிலி சரௌண்டிங் திவ்யா கொண்டுமே நானும் என்னோடய வாய்ஸும் என் தம்பி வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்கும். அதை வச்சு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இன்றைக்கும் அது கன்ஃபியூஸ் ஆகிறாங்களான்னு செக் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து அருண் நம்பர்லேருந்து தான் கூப்பிட்றோம். அதனால் இன்றைக்கும் ஸோ இப்போ கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். என் சரௌண்டிங் ஃபுல்லாகவே, எங்கள் ஃபேமிலி சரௌண்டிங் ஃபுல்லாகவே என்னோடய வாய்ஸும் தம்பி வாய்ஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. இது வந்து நேற்று நைட்டு கூட நடந்துச்சு. திவ்யா வந்து ஃபோன் பண்ணிட்டு நான் தான் நினச்சி அருண்கிட்ட ஹலோ மாமா எங்கே இருக்குன்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவன் இந்த லேங் வேணால் மாறும், பேசுகிற லேங் தான் மாறும், ஆனால் வாய்ஸ் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கும் அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறாங்களான்னு செக் பண்ணலாம். மை தங்க புள்ள என்னடா சேவ் பண்ணியிருக்கேன், ஏதோ லவ்வர் பேரை சேவ் பண்ணியிருக்க மாதிரியே சேவ் பண்ணியிருக்கேடா. எடுக்க மாட்டேங்குது குண்டு, தூங்குதோ? என்ன பண்றாங்க தெரியலையே. எங்கேயோ வெளில போறேன்னு வேற சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்து இப்படியாவது. அவளையா கண்டிப்பா எக்ஸாம்ல இருப்பாள்ல, அவளையாவுக்கு அடிக்க முடியாது. என்னடா எடுக்க மாட்டாங்க அம்மா, மொக்கையாவது. அதுக்கே போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்க. எடுக்கலல்ல, சும்மா அடிக்கும். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி கால் பண்ணி பார்ப்போம் அம்மா எடுக்கிறாங்களான்னு சொல்லிட்டு. கேட்குதா? எனக்குன்னு வந்து பாரு, இன்னைக்குன்னு 10 ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன். அவங்க 10 ஃபோன் அடிப்பாங்க டெய்லி, இன்னைக்கு நம்ம அடிக்கிறோம் எடுக்க மாட்டேறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மாவும் பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ராகவேம்மா. அதனால் கொஞ்சம் லேட்டாக கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் அடித்தோம், எங்கள் அம்மா ஏதாவது பிஸியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபோனே எடுக்கலை. எப்போயுமே 10 ஃபோன் பண்ணுவாங்க, இன்றைக்கி நாங்கள் அடிக்கிறோம் எடுக்கலை. ஸோ அதை தாண்டி என்ன பண்ணலாம் சுவாரஸ்யமாக அப்படிங்கும்போது இன்னொரு ஐடியா ஒன்று இருக்குது. ஆல்ரெடி கொஞ்சம் முடிவு பண்ணி வச்சுருந்தேன். திவ்யாவுக்கு வந்து கால் பண்ணி நான் ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிற மாதிரி தம்பியை வச்சு பேச விடலாம். தம்பி சொன்னால் கண்டிப்பாக நம்புவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையிலே டே விலாக் எடுக்குன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா மெமரி பவர் கம்மி, மறந்துடுவாங்க. இது இப்போ ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா அதை அப்படியே மறந்துடுவாங்க. கண்டிப்பாக வந்து அதை மறந்துருப்பாங்க காலையில் வந்து நம்ம விலாக் எடுக்கிறத. ஸோ வந்து கேஷுவலாக நம்ம ஃபோன் பண்ணி அருணை விட்டு பேச சொல்ல போகிறோம். இந்த மாதிரி மதன் வந்து ஒரு பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கான், என்னன்னு கேளுங்க அப்படின்ற மாதிரி அருணை விட்டு பேச சொல்ல போகிறோம். அவங்க வந்து எப்படி ஹைப்பர் ஆகிறாங்க, ஹைப்பர் ஆகி என்ன எப்படி கழுவி ஊற்றுறாங்க, இது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. ஹலோ கேக்குதாங்க? என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா? சரி, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணுங்க, முக்கியமான ஒரு விஷயம். மதன் இருக்கான்ல, அவன் எக்ஸு கிட்ட பேசுறாங்க. எக்ஸு கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கானே. யாரெல்லாம் அவன் பேசிக்கிட்டு இருந்தான், நான் கேட்டேன். வெளில உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கரெக்டா ஒரு 11 மணிலேருந்து. தெரியலையேங்க, வெளில உட்காந்து பேசிட்டு இருக்கான், நான் உள்ள உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கேட்டனே, கதவை சாத்திட்டானே. கதவை சாத்தி உள்ள இருக்கேன் இப்போ. நம்பரை பிளாக் பண்ணிட்டேன்னு சொன்னா இன்ஸ்டால வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன், நான் பேச மாட்டேன். தெரியலையே அவன் பேசுனது வெளில கேட்டுச்சு. ஆனா எனக்கு கொஞ்ச நேரம் ஸ்பீக்கர் போட்டு பேசினான் போல, அது மட்டும் நல்லா தெளிவா கேட்டுச்சு எனக்கு வாய்ஸ்.
கதவை தட்டுறேன், இரு வரேன் தெரியும் சொல்லிட்டு அவனு, நான் அப்பயே கேட்பேன். ஆ மனசுல இருக்குது சொல்லுன்னு சொல்லுவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இவனுக்கு வெயிட்டிங் கால் போகும்போதே எனக்கு தெரியும் யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சேன். அம்மாட்ட பேசிட்டு இருப்பான், அகலையாட்ட பேசிட்டு இருப்பான் அப்படின்னு நினைச்சேன். அகலையாட்ட நம்ம ஸ்பீட் காட்டுன்னு சொல்லிட்டு இருந்தால. சரி, நான் அதனாலதான் நானும் போன் பண்ணல. சரி, அவனா போன் பண்ணுவான் அப்படின்னு நினைச்சேன். எப்ப பாரு வெயிட்டிங் கால் வருது நினைச்சுட்டே இருந்தேன். அப்பனா அம்மா கிட்ட பேசுறேன், அம்மா கிட்ட பேசுறாங்க. உண்மையா அம்மாட்ட தான் பேசுறானா இல்ல அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கானான்னு தெரியல. சரி, நீ இருக்கிறதுனால கூட தெரிஞ்சது, இல்லன்னா நீ இல்லன்னா தெரிஞ்சிருக்காது எனக்கு. என்ன பேசினான்னு வாட்ச் பண்ணியா? தெரியலங்க, ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்தான். பாதி தான் காதல விழுந்துச்சு, பாதி காதல விழுகல. அந்த அளவுக்கு இருக்குதோ? ஆமாங்க, நான் இங்கே ரூம் இதில் உட்காந்துருக்கேன் பெட்டில். நான் வெளில உட்காந்துருந்தான். இப்போ தான் கதவை திறந்துட்டு ஏதோ தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி வெளில போயிட்டான். நான் வந்தோன்னே வேணா கால் பண்ண சொல்லிட்டேன். ஃபோன் பண்ண மாட்டான். அவன் வந்தோடனே ஃபோன் பண்ண சொல்லியிருந்தாலும் நான் கேட்கறேன். அவன் உண்மையா சொன்னானா சரி ஓகே, அவன் மனசுல ஒண்ணும் இல்லன்னு நினைச்சுப்பானு. அவன் இல்ல அம்மாட்ட பேசினேன், ஆரியாட்ட பேசினேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இருக்க நான் பாக்குறேன். சரிங்க சரிங்க, அதனாலதான் வந்து ஃபோன் பண்ணாம இருக்காரு. பாத்துக்கிறேன். நினைப்பே இல்ல, நம்பரும் இல்ல, எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொன்னா சொல்லாதீங்க. சரி சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அவன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சரியா? வந்து திவ்யா கிட்ட வந்து தம்பியை வச்சு பேச வச்சிட்டோம். அவன் வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை, ஃபஸ்ட் டைமு. கொஞ்சம் வேலையில் தான் இருக்காங்க, டென்ஷன் ஏற்றுறேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து, இப்போ உடனே கால் பண்ணால் சந்தேகம் வந்துடும். கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணி என்ன ஏதுன்னு பேசலாம், சரியா? அதுக்கு இடையில் இப்போ அம்மா லைனுக்கு வந்தாங்க, ராகவி அம்மா. அவங்களோடத முடிச்சிடலாம் வாங்க. என்னம்மா பண்ணுற? சாப்பிட்டியா? சாப்பிட்டியா என்ன? சரி 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 சரி. இல்லைம்மா, இந்த இதுக்கு சொல்லிட்டு இருந்தால, அந்த கப்பல் வேலை துபாயில் கொஞ்சம் நாளைக்கு மேலாம் சொல்லிட்டு இருந்தேன்ல, அதுக்கு வந்து ஓகேப்பா. நான் அதை ஆல்ரெடி அப்படியே சொல்லிட்டே விசாரிச்சுட்டே தான் இருந்தேன். 4 திருச்சி டிக்கெட்டு, 4 திருச்சி போகிறேன். சரி கொஞ்சம் சரி, எதுவுமே சொன்னால் நடக்க மாட்டேங்குது, அதனால தான் சரி சொல்லாமல் இருந்தேன். 4 திருச்சி டிக்கெட். சரி விடு. இப்போ என்ன பண்ணுறது? தங்கச்சி கல்யாணம் பார்க்கணும், உன்னையும் பார்க்கணும். உனக்கும் எதுவும் செய்யலை, எங்கள் அம்மாவுக்கும் எதுவும் செய்யலை. சரிப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு படப்படன்னு ஆயிடுச்சு. நான் வந்துடுறேன் தம்பி, சாயங்காலம் ஒன்று பார்க்க வர்றேன், இரு நான் 5 நிமிஷம் கூப்பிடுறேன். அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க, அவங்கள பற்றி நல்லா தெரியும். எங்கள் அம்மாவுக்கு நான் இல்லாமல் என்னதான் இருந்தாலும் நான் இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நீ வந்து வேலைக்கே போவேண்ணா, என் கூட நீ எனக்கு ஒரு மனுஷனா, எனக்கு ஒரு ஆள் இருக்க துணையா அப்படின்ற ஒரு இது இருந்தாலே போகும் தம்பி அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டர் அம்மா. ஸோ என்னை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ எப்படி அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தெரில, அது எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கால் பண்ணுவாங்க, அதையும் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அவங்களோட ரியாக்ஷன் அந்த இது எல்லாத்தையும் பார்க்கலாம், ஓகேவா? வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்து எங்கள் அம்மா லைனுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட எங்கள் அம்மா கொஞ்சம் பயங்கரமான கிரிமினல் மைண்டு, என்ன சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சாலுமே கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஏதாவது சொன்னாலுமே கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ப்ராங்க் பண்ணுறதுக்கு.
ஸோ அதனால் கொஞ்சம் டென்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு டீ குடிச்சிட்ருக்கேன். எப்பவும் போல தான் பிளாக் காஃபி. ஸோ என்ன பேசலான்னு பார்க்கலாம் வாங்க. டவுனு அப்படியே வாயில் வரதை ஃப்ளூயண்ட்டாக போட்டு அடிச்சு விடுவாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஹலோ என்னம்மா? யார் அடிச்சா? இல்லைம்மா, நான் தான் ஃபோன் அடித்தேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அருண் இருக்கான்ல, சரி ஷாக் ஆகாதீங்க, டென்ஷன் இல்லாமல் கேட்கணும் சரியா? அந்த பொண்ணுக்கு தாலி கட்டி கூப்பிட்டு வந்துட்டான் இங்கே. ஹலோ சரிம்மா. அதுக்கு நீ இப்படியால பண்ண எனக்கு என்ன சொல்லுன்னு தெரில. ஸோ வந்து திவ்யா வேறு லைனுக்கு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ 2 பிள்ளைங்க மாறி மாறி ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. எங்கள் அம்மா நான் சொன்ன மாதிரி பயங்கரமான கிரிமினல் மைண்டு. எங்கள் அம்மா நாங்கள் என்ன பொய் சொன்னாலுமே அதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி நம்புகிற மாதிரி நாங்கள் சொன்னால் கூட அதை கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு என்ன சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரில. அதனால தான் தம்பி வந்து சும்மா ஏதோ ஒரு பொண்ணை வந்து தாலி கட்டி கூப்பிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு தெரில. அதையும் நம்ம கேட்ச் பண்ணலாம் சரியா? இப்போது ஒன்று ராகவி அம்மாவோட இது கேட்ச் பண்ணணும், இன்னொன்று எங்கள் அம்மாவோட கேட்ச் பண்ணணும், அப்புறம் திவ்யாவோட கேட்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைனுக்கு வந்துகிட்டே இருக்காங்க திவ்யா. ஸோ வந்து பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த vlog. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வந்து திவ்யாவுக்கு கால் பண்ண போகிறோம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10 ஃபோன் பண்ணிட்டாங்க. ஹலோ ஹலோப்பா. என்னப்பா? அம்மாட்ட. ராகவி அம்மாட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா கால் பண்ணாங்க, பேசிட்டு இருந்தேன். கான்ஃபரன்ஸ் போட முடியாது, அம்மா எங்கேயோ வேலையாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. புரியல? அம்மா ஏதோ வேலையாக இருக்காங்களாம், அப்புறம் கூப்பிடுன்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அங்கே வந்து ஏதோ அகலே எக்ஸாம் எழுத போயிருக்குல்ல, அங்கே ஸ்கூலில் இருக்காங்களாம், அதை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இப்போ எதுக்கு நீ டென்ஷன் ஆகல? இல்லத எங்க அம்மா பிஸியா இருப்பாங்க. இப்போ என்ன ஏன் இப்படி இருக்க? எப்பவுமே எப்பயுமே டென்ஷன் ஆக மாட்டேன். என்ன உனக்கு ஆச்சு? என்ன என்ன உனக்கு? அவங்களுக்குலாம் ஃபோன் பண்ண முடியாது, அவங்க பிஸியா இருப்பாங்க. சும்மா உங்க இஷ்டத்துக்குலாம் ஃபோன் பண்ணி கான்ஃபரன்ஸ் கால் போட்டு நான் பேசுறேனா பேசலையான்னு அவங்கள்ட்ட செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. புரியுதா? என்ன? ஆமா, லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க. தேவையில்லாம எங்க அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நீ எதுக்கு ஃபோன் பண்ணுவ எங்க அம்மாவுக்கு? எதுக்கு ஃபோன் பண்ணுவ? உனக்கு என்ன பிரச்சனை ஃபர்ஸ்ட் அதை சொல்லு. சரி, நான் அம்மாட்ட தானே கால் பண்ணேன், எப்பவும் போல தானே பேசிட்டு இருந்தேன். உனக்கு தான் தெரியும்ல நான் வேற யார்கிட்ட பேச போறேன்? அம்மாட்ட தானே பேசுறேன். இல்லப்பா, அவங்க வந்து கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. ஏதோ பக்கத்துல அம்மாங்கெல்லாம் இருப்பாங்களாட்டு இருக்கு, அதனால பிஸியா இருப்பாங்க. சரி, அதனாலதான். சரி, இதை டக்குன்னு அம்மா இது வரைக்கும் நான் இவ்வளவு நேரம் உன்ட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டாங்களா? இப்ப எதுக்கு என்ன என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்காத? வேலை இல்லையா அங்க உனக்கு? வேலையை பார் போ. வேலையை பார் போ. கொஞ்சம் காண்டு ஏற்றிட்டு கட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சத்தியமாக தெரில, பார்க்கலாம். முடியல.
3 பேரை சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. டே விலாக் எடுத்தாலும் எடுத்தேன், நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இன்னும் கால் பண்ணிருக்காங்க. ஹலோ ஹலோ, என்ன எதுக்கு பேசிட்டே இருக்கும்போது கட் பண்ணுவ? நீ தான் புதுசு புதுசாக பண்ணிட்டு இருக்க. நான் புதுசா பண்றேன், நீ புதுசா பண்றியா? நீ தான் பண்ற. 11 மணில இருந்து இப்போ வரைக்கும் நீ மாமா கிட்ட பேசிட்டு இருக்க. ஆமாம், எங்கள் அம்மாட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரி, என் மேல சத்தியம் பண்ணு, உன் அம்மா கிட்ட தான் பேசினேன்னு. அப்போ நீ ஃபோனில் இருக்கல்ல, நேரில் வா, சத்தியம் பண்ணுறேன். நீ இப்ப சத்தியம் பண்ணு. ஃபோனில் இருக்கும்போது உன் வாய்ஸ் மேலே சத்தியம் பண்ண சொல்கிற. உன் மேலே சத்தியம் பண்ணால் நீ நேரில் வந்ததுக்கு அப்புறம் தலையில் வச்சு சத்தியம் பண்ண முடியும். உன் மேல சத்தியமா நான் எங்க அம்மா கிட்ட தான் பேசினேன்னு நீ வாயில சொல்லு முதல்ல. சரி, இப்போ என்ன உனக்கு? இங்க பாரு பாப்பா, என்ன டென்ஷன் பண்ணாத. நான் வேலையில இருக்கேன், நான் நார்மலா வேலை பார்க்கணும். நான் என்ன கடுப்பேத்தி பார்க்காத. சரி, ஓகே, நீ வேலை பாரு, நம்ம வீட்டில் வந்து பேசிக்கலாம். சரியா? நான் வீட்டுல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியுமா முடியாதா? நீ சொல்ற பதில தான் நைட் நான் வீட்டுக்கு வரணுமா வேணாமான்றதே சொல்லுவான். நான் என்ன இப்போ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? எதுக்கு இந்த அளவுக்கு? ஒண்ணு பேசிட்டு இருக்க. நான் அம்மாட்ட தான் பேசிட்டு இருந்தேன் காலையிலேருந்து. எங்க அம்மாட்டையும் ராகி மாட்டையும் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு சொல்றேன், சரி கான்ஃபரன்ஸ் போடு நான் கேக்குறேன்னு. அதுக்கு கான்ஃபரன்ஸ் போடனா உனக்கு ஏன் கஷ்டமா இருக்கு? அவங்க வேலை பார்ப்பாங்க, பிஸியா இருக்காங்க, நீ ஏன் சொல்லுவ? அவங்க போன் போய் அட்டன் பண்ணுங்க, நான் பிஸியா இருக்கேன், அவங்க சொல்லட்டும். சரிப்பா, எப்பவுமே நான் உங்க அம்மா கிட்ட பேசுறேன் அப்படின்னா சரி, அம்மா கிட்ட நம்ம பேசுறியா? அவங்க அம்மா போன் பண்ணாலும் சரி, அவளையா போன் பண்ணாலும் சரி, யார் போன் பண்ணாலும் சரி, அவங்க லைன்ல வச்சு பாரு, அம்மாட்ட தான் பேசுறேன், அவளையாட தான் பேசுறேன்னு சொல்லுவேன். நீ நான் அவ்வளவு போன் பண்றேன், நீ போன் எடுக்கல, வெயிட்டிங் கால்ல வருது, நான் போன் எடுத்து 11 மணில இருந்து இவ்வளவு நேரம் நீ உங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கியா? இல்லை, அது இடையில ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க, அதனால பேசிட்டேன். எந்த ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க? என் ஸ்கூல்மேட்டு கால் பண்ணாங்க. ஸ்கூல்மேட்டா? ம். யார், நவீன் அண்ணாவா? நவீன் அல்ல. ஆமாம், நவீன் அண்ணா. சரி, நவீன் நம்பர் என்கிட்ட இருக்கு, என் மாமியார் அவனுக்குலாம் நம்பர் என்கிட்ட இருக்கு, ராகுதி அம்மா நம்பர் என்கிட்ட இருக்கு, அகல்யா நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரியா? 11 மணில இருந்து இன்ன வரைக்கும் நீங்க தான் பேசுங்க, நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன். பசங்க கால் பண்ணாங்க, குருனை கால் பண்ணாங்க. இப்போ உனக்கு என்ன? நம்பர் என்கிட்ட இருக்கு. இல்லை, இப்போ உனக்கு என்ன? இப்போ நான் யார்கிட்ட பேசினா என்ன? ஃப்ரீயாகவே இருக்க விட மாட்டியா? சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருக்க. நான் சந்தேகப்படல, நான் கேட்கிற கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்லிட்டுனாலே போதும். உண்மையா இருக்கிறேன்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும். உண்மையா தானே இருக்கு என்கிட்ட. ஆமா. அப்படியே உண்மையா மறைக்கிற? உண்மையா 11 மணி இவ்வளவு நேரம் நீ அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தியா? அது மட்டும் எனக்கு சொல்லு, உண்மையை சொல்லு பாக்கலாம். நீ இப்போ எதுக்கு நீ இப்படி கேட்டுட்டு இருக்க? யார் என்ன சொன்னா உனக்கு? யாராவது ஏற்றி விடுறாங்களா பக்கத்துல இருந்துட்டு? ஆமா, எனக்கு வந்து இங்க வந்து 40 பேர் இருக்காங்க என்ன ஏத்தி விடுறதுக்கு. ஒருத்தவங்க சந்தோஷமா இருந்தாலே வந்து யாருக்கும் பிடிக்காது. வந்து இந்த மாதிரிலாம் ஏத்தி விட்டு குடும்பத்தை கெடுக்கணும்னு நினைப்பாங்க. சந்தோஷத்தை கெடுக்கிறதே நம்மளா இருந்தா மத்தவங்க சொல்லி கொடுத்து பேசுறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளோ ஒரு கேன கோமுட்டை கிடையாது பாப்பா. சரியா? எனக்கும் நாலேஜ் இருக்கு, நானும் படிச்சவதான், எனக்கும் மெச்சூரிட்டி இருக்கு. ஏன்னா அது 10ஆம் கிளாஸ் படிச்சிருந்தா போதும். 10ஆம் கிளாஸ் சரி விடு. நான் படிச்சிருக்கேனா? சரி, கூல் சில். சாப்பிட்டியா? நீ என்ன சில் பண்ண தேவையில்லை, நான் கேட்டது இருக்கும் முதல்ல பதில் சொல்லு. நிஜமா அம்மாட்ட ஃபோன் பேசினேன், அப்புறம் ஃப்ரெண்டுங்க கால் பண்ணாங்க, அப்புறம் ராவிமா கால் பண்ணாங்க. சரி, நான் வேலையில இருக்கேன், நான் நைட் வீட்ல வந்து பேசிக்கிறேன். நீ உண்மையா உங்க அம்மா கிட்ட பேசினியா யார்கிட்ட பேசினா நான் வீட்டுல வந்து கேட்கிறேன். சரி, அதுதான் நானும் சொன்னேன் வீட்டுக்கு வந்து பேசிக்கலான்ட்டு. ஸோ இந்த ப்ராங்க் வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், எக்ஸ்லவர்ட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம்னாக்கா மொக்கையாக முடிஞ்சிடும். ஸோ அவங்களோட ரியாக்ஷன்லாம் நம்ம கேட்ச் பண்ண முடியாது இல்லையா? அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக இன்னும் காண்டு ஏற்றிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்து அவங்க வந்து பயங்கரமாக காண்டு இன்னும் ஏற்றி அவங்களோட ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கேட்ச் பண்ணி இந்த வ்ளாகில் காட்டுறேன். ஸோ அதனால தான் இந்த காண்டு ஏற்றிருக்கேன். ஃபோன்லேயே சொல்லிட்டா மொக்கையாயிரும்ல, அவங்க அங்கே என்ன ரியாக்ஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வாய்ஸ் அவுட் தான் நீங்கள் கேட்பீங்க. ஸோ அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாத்தையுமே கவர் பண்ணால் நம்ம வந்து வீட்டுக்கு வர வச்சு ப்ராங்க் பண்ணால் தான் நல்லாயிருக்கும்.
ஸோ அப்படி பண்ணிக்கலாம் ஓகேவா? மா என்னம்மா என்ன பண்ணுறீங்க? கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கேன். என்ன கதை கோயம்புத்தூருக்கு? திவ்யா பாப்பாவுக்கு இன்னைக்கு பேர் விட்டாங்க, அதான் கூப்பிட்டு. அப்படியா? இப்போ என்ன பண்ணட்டும்? இப்போதைக்கு எப்பயுமே பேசாத, நான் பேச முடியாது. அருண்கிட்ட பேசுறீங்களா? நான் பேச மாட்டேன். நான் செத்தோட மாத்திரை முடிக்க கூடாது. ஏமா? வேணாம். சரி விடுங்க, என்ன பண்றது, சின்ன பையன். எனக்கு எந்த இதுவும் கிடையாது. மாதிரி நான் வீட்டுல வந்து எதனால பேசுகிறேன், நீ போன மா இருங்க மா, சும்மா சொன்னேன், டென்ஷன் ஆகாதீங்க. சும்மா சொன்னேன், சும்மா பிராங்க் பண்ணேன். மா நான் என்னம்மா சும்மா சொன்னேம்மா, பிராங்க் பண்ணம்மா. என்ன பிராங்க் பண்ற? அது சும்மா வந்து வெறுப்பேற்றுறது. என்ன பண்ணுறீங்க, உங்களோட ரியாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வெறுப்பேற்றுனேன். எனக்கு சோறு போடவே வழி இல்லாம உட்காந்துருக்கேன். ஆமாம், அவனுக்கே இங்கே சோறுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது அப்போ எப்படிமா யோசிக்க மாட்டீங்களாம்மா? அவன் நம்மளெல்லாம் பார்த்துட்டு தாம்மா கல்யாணம் பண்ணுவான். சரி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்கள் பாருங்கள், சும்மா தான் அவ்வளோதான். நீங்கள் இப்போ திருச்சியில் இருக்கீங்க இல்லையா, சொந்தக்காரங்க வீட்டில், அதனால தான் வந்து இந்த ப்ராங்கை வந்து லென்த்தாக போகாமல் முடிச்சிட்டேன். இல்லைனா வீடு வரையும் இழுத்துருப்பேன். அருண் கிழிச்சிருப்பீங்கல்ல, அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வெளியில் இருக்கீங்களா, சரி டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு சொல்லிட்டு தான் உண்மையை சொல்லிட்டேன் இல்லைன்ட்டு. சரிம்மா கேளுமா, அதெல்லாம் நல்லா. ஏம்மா என்ன சொன்னால் நீங்கள் நம்புவீங்கன்னு எனக்கு தெரியல, அதனால தான் சும்மா வெறுப்பேற்றுன்னு. சரிம்மா, கூல் சில், அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. வச்சுட்டா? எங்கள் அம்மா வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. அதுவும் இல்லாமல் என் தம்பி தான் எங்கள் வீட்டிலே வந்து ரொம்ப பெட்டு. எனக்கும் சரி எங்கள் ஃபேமிலி சரௌண்டிங் எல்லாருக்குமே என் தம்பி ரொம்ப பெட்டு. ஸோ அவனுக்கு ஏதாவதுனாக்கா அவ்வளோதான், ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிடுவோம் எல்லாருமே. ஸோ நான் வேறு பெரிய பிட்டா தூக்கி போட்டேன், கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கே அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா வேறு வீட்டில் இருந்தால் கூட இதை லென்த்தாக கொண்டு போயிட்டு அம்மா கண்டிப்பாக அருணை கழுவி ஊற்றிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அம்மா வந்து வெளியில் ஃபங்க்ஷனில் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் போய் அவங்கள வெறுப்பேற்றி அது ஏதாவது எமோஷ்னல் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அவங்க வேறு உடம்பளவில் கொஞ்சம் வீக்கு, ஏதாவது ஆயிடுச்சுனாக்கா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, நாங்கள் அவ்வளோதான். ஸோ அதனால தான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது 2 பார்ட் இருக்குது. ஒன்று திவ்யாவோட விஷயம் இருக்குது, இன்னொன்று ராகவிமாவோட விஷயம் இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இதுவரையும் பார்க்குற எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து இன்னும் இருக்கும், வீடியோ கண்டினியூ பண்ணி பார்த்துட்டே இருங்க. முடிஞ்ச அளவு இந்த டே விலாகை வந்து எவ்வளோ ஃபன்னாக அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக என்னால் எவ்வளோ முடியுமோ அப்படிலாம் கொண்டு போய் பார்க்குறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹலோ ஹலோ, நீங்கள் அகலே தானே? என்ன தெரிலையா? என்ன தெரில? ஹலோ, நான் தான் பேசுகிறேன். நான் சொல்ல போகிற விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக கேளு. அம்மாட்ட சொல்லாத, அம்மா வந்து வெளில இருக்காமே. டென்ஷன் ஆகாத ஃபஸ்ட்டு, ஓகே தானே? எக்ஸாம் நல்லா எழுதிட்டியா? என்னாச்சு ஒரு மாதிரி சோகமாக? நல்லா எழுதியிருக்கல்ல? வீட்டுக்கு வந்துட்டியா? சரி டென்ஷன் ஆகாத. உனக்கு இல்லை, உன் தம்பி ஏதோ ஒரு பொண்ணு, யாருன்னே தெரில, நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. ஆமாம். ஏய் கூட்டு வந்துட்டாங்கிறேன், சும்மா காண்டேற்றிட்டு இருக்கேன். ஹாலில் தான் உட்கார வச்சுருக்கேன், நான் அதனால தான் வெளில வந்து அமைதியாக பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ராகவிமாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், நான் செத்தேன். கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். கல்யாணமே பண்ணிட்டு வந்துட்டான்.
விளையாடுறியா? இப்போ நான் உன்கிட்ட இதுலலாம் விளையாடுவாங்களா யாராவது? அம்மாட்ட சொன்னியா? நான் எப்படி அதுக்கு தான் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு தான் கால் பண்ணேன். அம்மா வந்து ஏதோ திருச்சியில் ஏதோ திவ்யா சம்திங் சொல்லிட்டு இருந்துச்சு. திவ்யா வீட்டில் இருக்காமே அங்கே கவிதாம்மா வீட்டில். ஹலோ ஹலோ, இவ்வளோ ப்ராங்க் பண்ணால் அவளை நம்மளை செஞ்சுருவாளாட்டிருக்கு. இது கேக்குதா என்ன ஆகலையா? யார் நம்பர் இது? இது என் நம்பரு தான், இன்னொரு நம்பரு. என் ஃபோன் அங்கே உள்ளே இருக்கனால தான் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறான். அவன் வேற ஒரு மாதிரி நார்மலாக அந்த நம்ம தம்பி மாதிரியே இல்லை. அவன் என்ன பண்றான்? அங்கே உட்காருக்கான் கட்டில்ல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆகலையா, பதட்டமாகவே இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டானா இல்லை என்ன பண்ணி வச்சிருக்கான்? அதை பொண்ணு நான் பார்த்ததே இல்லை முன்ன பின்ன. கல்யாணமே பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்கிறேன். அப்புறம் நீ சும்மா இது பண்ணிட்டு இருக்க. உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணால் அது எங்கேயோ ஃபங்க்ஷனில் இருக்கேன் அப்படிங்குது. நான் அதுக்கிட்ட சொல்கிறதுக்கும் எனக்கு பயமாக இருக்குது. போட்டோ எடுத்து அனுப்பு. அப்போ என்ன நம்ம விளையாட்ட மாதிரி பண்ணிட்டு இருக்கியா? அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு தாங்கம்மா முதல்ல. எனக்கே தாங்க முடியலன்னா இல்லையா உனக்கு கால் பண்ணுறேன். நீ வந்து இவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கிற, அவன் இப்படி பண்ணிட்டான்னு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு தானே உனக்கு கால் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு யார் இருக்கா சொல்கிறதுக்கு? வைய நான் அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். ம், ஏன் இப்படி நீ கோட் விட்டு வேலைக்கு பார்த்தீங்க? அப்படியே உனக்கு ரீஸ்டேக் என்ன பண்ணணும்? இப்போ நான் என்ன பேசணும்? சொல்லலையா? என்னன்னு சொல்லு. என்ன பண்ண சொல்கிற? எனக்கு வேறு வழி தெரில. அப்படி பேசு. போடு கிட்ட போடு. என்ன அம்மா அம்மானிக்கிட்டு இருக்கா? ஆமா, அப்புறம் என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா வந்துட்டேன். அப்புறம் என்ன வந்துட்டேன்னா உனக்கு என்ன பாடுது சொல்லு. சொல்லு. இப்போ உனக்கு என்ன ஆடுதுன்னு கேக்குற. ஆ, அம்மா சொன்னா அம்மா கேட்டுட்டு முதல்ல இருக்குமா? அம்மாட்ட சொல்லாத இப்போதைக்கு. எப்படின்னா சொல்லாதன்னா எப்படி சொல்லாம இருக்க முடியும்? தஞ்சாவூரே இனிமேல் வர மாட்டேன். வந்துச்சுன்னா தெரியாதா? நான் தஞ்சாவூரே வர மாட்டேன் இனிமேல். எதுக்கு இப்படி என்னத்துக்கு போய் என்ன எதுக்கு இப்படி பண்ண? வேற வழி இல்லை தான். என்ன வேற வழி இல்ல? அவங்க பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்தாங்களாம், அதான் வந்துட்டு போட்டோம். அதனால தான். ம், என்ன முழுசா 20 வயசு ஆனிச்சா அவனுக்கு? 21 ஆயிடுச்சே. சேர்த்து பேசிக்கிட்டு இருக்காத. நான் உடனே இன்னைக்கே கிளம்பி வந்துடுவேன் பாத்துக்க. வந்து வீடியோ கால் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பு. நீ ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது, மாட்டிக்கோ. மாடியெல்லாம் நீ மறைச்சு அனுப்புறதுக்கு நான் இப்ப நம்ம பார்க்கணும் பாரு. மூஞ்ச மறைச்சு எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பு. மூஞ்சி எங்கேருந்து நான் மறைச்சி எடுப்பது? பொம்பளை ஸ்டார்ட் பண்ணும். அருணே விளாண்டுக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். அப்புறம் என்ன பண்ண சொல்ற? மாட்டிக்கோங்கிறேன், அப்புறம் சும்மா தேவையில்லாம பேசுற. என்ன பண்ண சொல்றேன்னா என்ன அருணே, உனக்கு கொஞ்சமாவது குடும்பத்தை பத்தி நினைச்சு பாத்தியா? இப்போ நான் என் நிலைமை நினச்சி பார்த்தியா? விளையாண்டுட்டு இருக்கீங்க நானுங்கிட்ட. வெள்ளாடுறதுக்கு நான் மிண்டலா நீ? நான் சொல்கிறேன். அப்புறம் அம்மா மேல சத்தியமா? அம்மா மேலே சத்தியமாவா? என்ன லூசு மாதிரி பேசுறியா? லூசு மாதிரி பேசுகிற. அப்புறம் நான் தான் சொல்கிறேன். அப்புறம் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? நானே சொல்கிறேன்ல. அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காதன்னு விளையாடுறியா? அம்மா மேல சத்தியம் பண்ற? சத்தியமே பண்ணவே இல்லை இன்னும். இதுக்கு போய் அம்மா மேலலாம் சத்தியம் பண்ணுவாங்களா? அதனாலதான் சத்தியம் பண்ணி நான் கேக்குறேன். அம்மா மேல சத்தியமா பண்ணிட்டு வந்தியா? இல்ல என்கிட்ட விளையாடு. இதை போய் சத்தியம் வேற பண்ணி சொல்லணுமா உனக்கு? சொல்லு என்னன்னு. நான் தான் சொல்கிறேன்ல, அப்புறம் வந்துட்டேன்ட்டு. காலைல தான் கூப்பிட்டு வந்தேன். சரி வந்துட்டேனா? ஏன் அங்க இருக்க? எங்கேயாவது கூட்டிட்டு போக வேண்டியதுதானே? வேற எங்க நீ கூப்பிட்டு போக சொல்ற? போக வேண்டியதுதானே? உனக்கு பண்ண தெரிஞ்சிச்சு, ஏன் அங்க வந்து? எங்க போறதுன்னு தெரியல, தான் இங்க வந்துட்டேன். எங்க போறலன்னு தெரியாதுன்னா ம், எப்படி பண்றதுன்னு தெரியாம தான் பண்ணிட்டு வந்தியா? ம். என்ன ஊன்னுகிட்டு இருக்கா? அம்மாட்ட சொல்லாத கலியா? என்கிட்ட விளையாடாதன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் அதுகிட்ட போன் அடிச்சேன்னா அதுக்கு நெஞ்சு வலியே வந்துடும். அம்மாட்ட சொல்லாத, மிண்டலாட்ட பேசிக்கிட்டு இருக்காது. எப்படி சொல்லாம இருக்க முடியும்? சொல்லாத அதெல்லாம். வையன் நான் போன் அடிக்கிறேன் அம்மாட்ட. ஏய் சொல்லாத அகலியா, வச்சிருச்சு. ஆனா என்னைய போட்டு இப்படி சாவ அடிக்கிறீங்க எல்லாம் சேர்ந்துட்டு. முடியல என்னால. மைக்கு
அடுத்தது அம்மாவுக்கு லைனுக்கு போவாங்களா? அகலையா? ஆக்சுவலாக இப்போ பேசுனது பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி தான் அருணை வச்சு செஞ்சுட்டு இருக்கோம். ஏன் கண்டென்ட் எடுத்தீங்க? வேற கண்டென்ட்டே உங்களுக்கு மாட்டலையா? அது இத போய் சொல்றீங்க. சொல்லிடலாம். எனக்கு வீட்ல நல்ல பேர் வேற. ரொம்ப வந்து தூக்கி வச்சிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சா கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. ஆத்தாண்ட சொல்லணும் இப்போ, அவ்வளோதான். ஆத்தரை இங்க வாடா வீட்டுக்கு கூட்டிட்டு. அது இதுக்கு மாட்டாங்க கிடையாது. நானே 50 காண்டு கிடக்குறேன். அவங்க நம்புதுங்க வராதுங்க. என்ன பண்றது? நம்பனாதான் சோறு. அம்மாலாம் வீட்டுக்கே வராதுன்றுச்சு. காத்திருக்கலாம். அம்மாவுக்கே கால் பண்ணிட்டு இருக்கு, வெயிட்டிங் கால் போகுது. आप जिस व्यक्ति को कॉल किया है वो आपको कॉल कर வெயிட்டிங் கால் போயிட்டு இருக்கு. समय पश्चात प्रयास करें. कॉल इज स्पीकिंग टू समवन एल्स. நான் வர மாட்டேன். நீ போய் कॉल इज later. தெரியுதா நான் எதுக்கு வரலன்னு? ஏய் இதெல்லாம் ஒரு பண்றா லூசு பையல. எனக்கு அது பண்ணா தெரியும். அமீருக்கு அது சீரியஸா தெரியும். நம்ம தான் உண்மையை சொல்லிடுறோம்ல. அப்புறம் என்ன? கிழிச்சப்போ சொன்ன அம்மாட்ட உடனே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஒன்னு சொன்னா ஓகே, ஒரு வாஸ்தவமான செயல். ரெண்டாவது சொல்ற பாரு 3 பேத்திட்டியும். அவங்க ஏற்கனவே தாறுமாறா நினைச்சிட்டு இருக்காங்க. இத வேற நீ வேற கைய வேற வலிக்கு. வெயிட்டிங் கால் தான் போயிட்டு இருக்கு அகலையாவுக்கு. நேரம் புலம்பிட்டு இருக்கோம். என்ன ஃபோன் அடிச்சா வெயிட்டிங் கால் போகுது? என்ன பேசிட்டு இருந்தா அம்மா அழுகுது, அவ்வளவு அழுக. அழுவுதா? கடந்து கத்துது. சும்மா நடிக்காத. நிஜமாதான். என்ன நிஜமாதான்? வந்துடுறேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துக்கிறேன், அப்படியே போயிருவோம். எங்க போயிடுவோன்னு? இங்கதான் சென்னைக்கு அங்க வர்றதுக்கு தான். ஆ சரி சரி. ஆனா நான் செருப்பாலே அடிச்சாவே எனக்கு ஆத்திரம் தீரும் அப்படின்னுட்டு ரொம்ப ஒரே கோதான் பேசுது. ஆ இப்போ நான் என்ன பண்றது? உட்காந்து இதை விருந்து விருது வைக்கணுமா? காசு இல்லை, கூகுள் பேல போட்டு விடு. ஒரு 500 ரூபா இருந்தா போட்டு விடு. ஆ ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணணுமா? மல்லிகைப்பூ காசு கம்மியா இருக்கு, அனுப்பிச்சுடுறியா? மல்லிகைப்பூ ரோஸ் எல்லாம் செட் பண்ணணும். கட்டில் கிடக்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. அனுப்பிச்சு விட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். பொண்ணு கொஞ்சம் குறையுது. இப்போ கொஞ்சம் பொண்ணு மட்டும் பார்த்துட்டீங்களா மேட்ரிமோனியில்? ஏய் செருப்பாலே அடிப்பேன் பார்த்துக்க. அம்மா தான் உண்மையை சொல்லியிருக்குமே இந்நேரத்துக்கு. அழுகுது. ஏய் நாங்க அம்மாட்ட உண்மையை சொல்லிட்டோம். இது நங்குற மாதிரிலாம் இறக்கி இருக்கோம். அதான் நீ சொல்லியிருப்ப நல்லா அழுத்தி. என்னைய வச்சு யாருக்கு தெரியும் உண்மையா பொய்யான்னு? ஆ யாருக்கு தெரியும் உண்மையா பொய்யான்னு? வந்து வீடியோ கால் வந்து பண்ணி பாரு. சரி நான் நைட்டு ஒரு நாள் நான் சொல்ல போறேன் பாருங்க. ஒரு நாள் நான் சொல்ல போறேன், எல்லாம் ஆட போறீங்க. நீ ஓட போறியாப்போ? நீ பண்ணினா என் சந்தோஷம் அப்பா நிம்மதி அப்படின்ட்டு போயிடுவான். அருணெல்லாம் பண்ணாதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகும். உன் புள்ளைய தங்க தட்டுல வச்சு தாங்குவேன்னு சொன்ன மறந்துட்டியா? சரி அதுக்காக இருப்பேன். அம்மா சொல்லிருச்சு. அம்மா கால் பண்ணியா? பண்ணிதான் வந்தேன். நான் கொஞ்சம் எனக்கு அப்படியே அழுகையா வந்துருச்சு தெரியுமா? அழுகையா கிடையாது உங்களுக்குலாம். நன்றி 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 நன்றி. என்ன கதை? அம்மா என்ன சொன்னாங்க? அது சும்மா சொன்னது, நீங்க ஒன்றும் நினைக்காத அப்படின்னு. ப்ராங்க் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பேசுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகி கொண்டு இருக்கின்றது அகலையா அவர்களே. சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்குமா? சொல்லாமல் பேசணும், அதனால தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி ஓகே ரைட்டு. ப்ராங்க் எப்படி இருந்துச்சு? பயங்கர ப்ராங்க் இல்ல, நான் ஏமாறவும் இல்ல, ஒண்ணும் இல்ல. ஏய் ஏமாற இல்லைன்னு நடிக்காத. நீ எவ்வளோ ஏமாந்துருந்தா எங்கள் அம்மாவுக்கு வித்தின் செகண்ட்ல வெயிட்டிங் கால் போகுது. நடிக்காத அம்மா தான் எனக்கு அடிச்சிச்சு. நடிக்காத நடிக்காத நடிக்காத.
அம்மாவுக்கு அடித்து எல்லா விஷயத்தெல்லாம் வாங்கிட்டேன்னு எனக்கு தெரியும். சரி சரி, ப்ராங்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்தை சொல்லலாம். மயிர் மாதிரி இருக்கு. ஐயோ, ஏய் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குற நீ என்ன பேட் வேர்ட்ஸ்லாம் பேசக்கூடாது இன்னும். நீ சொல்லும் போதே நினைச்சிட்டேன் நேரம் அவன் இதே பண்ணிருந்தானு வச்சுக்கேன், அவன் நேரம் 4 செருப்பால் அடிச்சு நேரம் நீ தொத்தி இருக்க மாட்டா. அவன் நேரம் எப்படி இருந்திருப்பான், நீ எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பான்னு எனக்கு தான் தெரியும். அது சரி. நீ ஏதோ ஒரு நம்பர்ல கூப்பிட்டு ஹலோ அப்படின்னு பேசினா இல்லை அப்படி இருக்கும். அது சரி சரி, ஓகே ரைட்டு. இந்த ப்ராங்க் இதோட முடிஞ்சிச்சு. என் தங்கச்சியும் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்டே நாங்கள் உண்மையை சொல்லிட்டோம். ஏன்னா அவங்க வெளியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷ்னல் டைப். எங்கள் அம்மா எந்த அளவுக்கு கொஞ்சம் கிரிமினல் மைண்டும் அந்தளவுக்கு எமோஷ்னல் டைப்பும் கூட. ஸோ அவங்க வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்காங்க. கிரிமினல் மைண்ட் மீன்ஸ் நம்ம என்ன போய் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்கிறேன் லூஸு. ஸோ அதனால் நம்ம என்னால் முடியலைங்க இவளை வச்சுக்கிட்டு. என் தங்கச்சி லைனில் இருக்கா, அவளை நம்ம கட் பண்ண மாட்டா, லைன்லேயே இருக்கா. ஸோ அதனால் எங்கள் அம்மா கிட்ட உண்மையை சொல்லிட்டாங்க. ஃபங்க்ஷனில் இருக்கிறதுனால சரி நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் சொல்கிறோம். ஏன்னா என் தம்பி சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் ரொம்ப பெட்டு. அதை பற்றி சொல்லும்போது எங்கள் அம்மா நிஜமாகவே அந்த இடத்துல நிஜமாகவே அந்த இடத்துல ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவாங்க. அதனால் எங்கள் அம்மாட்ட உண்மையை சொல்லிட்டோம். சொல்லது இல்லாமல் என் தங்கச்சிக்கு கையோட கால் பண்ணி இந்த மாதிரி சொன்னோம் இல்லையா, என் தங்கச்சி கொஞ்சம் நம்பினாங்க, கண்டிப்பாக நம்பினாங்க. நீங்களே ரியாக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. நம்பிட்டு வித்தின் செகண்டில் எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்டிருப்பாங்களாட்டிருக்கு. எங்கள் அம்மா உண்மையை சொல்லிட்டாங்க. அதனால் மேடம் கூலாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ப்ராங்க் பண்ணதை நான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நான் சொன்ன மாதிரி இந்த 2 தான் பேலன்ஸில் இருக்குது. திவ்யாவோட ரியாக்ஷன் அண்ட் ராகவிமாவோட ரியாக்ஷன் மட்டும் தான் நம்ம கவர் பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு தெரியல, அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏதோ ட்ரை பண்ணுறேங்க, எனக்கு தெரிஞ்சதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவு எனக்கு எப்போயுமே வேணும்.